இந்த தெசலோனியன் சர்ச்சில் வந்து பார்க்கும்போது நம்ம முதல்ல இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 5 காரியம் பார்த்துட்டோம். முதலாவது, எப்படி ஒரு சபை ஜெபிக்கக்கூடிய சபையாக இருக்க வேண்டும். அது ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, அந்த சபை எப்படி பிரசங்கிக்கிற சபையாக இருக்க வேண்டும். பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, எப்படி ஒரு முன்மாதிரியான சபையாக இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் அவங்க எந்த மாதிரி செய்தார்கள் என்பத காரியத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு பின்பாக அவங்க 3 காரியங்கள், இன்னும் ஒரு 3 காரியங்கள் பார்க்கறதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோம். 4வதா என்ன பார்த்தோம்? அவர்கள் எப்படி ஒரு விசுவாசத்துல இருந்தாங்க, நல்ல ஒரு விசுவாசத்துல அவங்க எப்படி இருந்தாங்க, விசுவாசத்தினுடைய கிரியையோட எப்படி இருந்தாங்க, அது எப்படி எல்லாருக்கும் தெரியக்கூடியதா இருந்ததுன்னு. அதற்கு பின்பாக லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம்? அவர்கள் வைத்திருந்த அன்பின் பிரயாசம், த லேபர் ஆஃப் லவ், எப்படி அவர்கள் தேவன் பேர்ல வைத்திருந்த அன்பின் நிமித்தம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தியது மக்கதோனியா, அகாயா மற்றும் எல்லாத்துக்கும் தெரியக்கூடியதா. அவங்க கொடிய தரித்திரத்துல இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்க. அது வந்து அவ்வளவு உதாரணத்துவமா செய்தாங்க என்பதை குறித்து பார்த்தோம். இப்போ அவங்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்னவான நம்பிக்கை? ஒரு பொறுமையுடன் கூடிய நம்பிக்கை. இந்த பொறுமையுடன் கூடிய நம்பிக்கை, தமிழ்ல 2வது வசனம், ஆங்கிலத்துல 3வது வசனம். அவங்க எப்படி பொறுமையுடன் கூடிய நம்பிக்கையில இருந்தாங்க. இன்றைக்கு நமக்கு வந்து நம்பிக்கையை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா தெசலோனிக்க சபை வந்து அவ்வளவு மோசமா அவங்க வந்து பாடுகள் போராட்டங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் போது, அதே சமயத்துல அவர்கள் என்ன பண்ணாங்க? they had a hope. அந்த ஹோப், அவங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருந்தது? பொறுமையுடன் கூடிய நம்பிக்கையா, a patient hope என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னாரு? 1 தெசலோனிக்கர் 3:10 சொல்லும்போது, நான் உங்களை இரவும் பகலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை வந்து பார்க்கணும்னு. காரணம், உங்களுடைய விசுவாசத்துல இன்னும் அதை நான் வருத்திக்க பண்ணணும். உங்களுடைய விசுவாசத்துல என்ன, வாட் இஸ் லேக்கிங் இன் யுவர் ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்துல என்ன குறைவு இருக்கோ அதை இன்னும் நான் அதிகமாக மாற்றி கொடுக்க வேண்டும். அதன் மூலமாய் நீங்கள் இன்னும் நம்பிக்கை உள்ள மக்களாய் இருக்க வேண்டும். அப்போ ஒரு சபையில ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, the elect of God அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுடைய 3 the primary 3 qualities is they got a faith which works, they got a love which labors, they got a hope which has patience. எப்படி அவங்க நல்ல ஒரு விசுவாசிக்கிறாங்க, அதனால கிரியை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்க அன்பு செலுத்துறாங்க, அந்த அன்பு பிரயாசப்படக்கூடியதா இருக்குது. அது தேவன் பேரிலும் மற்றவர்கள் பேரிலும் வரக்கூடியதா இருக்குது. அது மாத்திரமல்ல, அவர்கள் நம்பிக்கையில் பொறுமையோடு, பொறுமை இன்றைக்கு இல்லாத ஒன்று. நம்பிக்கை எல்லாத்துலயும் வேற வேற நம்பிக்கை இருக்கு. பொறுமைங்கிறது நமக்கு இப்ப வர வர ரொம்ப கடினமாயிட்டே போகுது. யாருக்குமே எதுக்குமே பொறுமை இல்லை. நம்ம வந்துட்ட வேர்ல்டு என்ன வேர்ல்டு ஆகி போச்சு? இன்ஸ்டன்ட் வேர்ல்டு. எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். இன்ஸ்டன்ட் இட்லி, இன்ஸ்டன்ட் மிக்சி, இன்ஸ்டன்ட் என்ன காஃபி, இன்ஸ்டன்ட், எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். எல்லாமே உடனடி தான். எல்லாமே டோர் டெலிவரி தான். டெலிவரியாக இருக்கட்டும், என்ன ஆப்பாக இருக்கட்டும், உடனே அப்படி இந்த பக்கம் தொட்டுனா அந்த பக்கம் வந்துடணும். நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிட்டதுனால நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர்ட்ட வரும்போதும் பொறுமை இல்லை நம்மகிட்ட. நமக்கு என்ன, இப்படி காலையில வந்து இப்படி சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணா சாயந்தரம் போகும்போது பதில் வந்துடணும், இல்லைன்னா போற வழியிலே வந்துடணும். கர்த்தர் வந்து டிலே பண்ணக்கூடாது. எப்படி ட்ரோனை வச்சு டெலிவரி போடுற மாதிரி கர்த்தர் தேவதூதரை வச்சு டமால்னு டெலிவரியை போட்டுறணும். அப்படித்தான் இப்ப நம்ம எல்லாமே எதிர்பார்க்கிறோமே ஒழிய பொறுமையே இருக்கிறது இல்லை எதுக்குமே. நம்மளால வந்து நீ யோசிச்சு பாருங்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து எத்தனை பிள்ளைங்க வந்து இதுல வந்து யூடியூப் பார்க்குறாங்க சாப்பிடும்போது, அதுல எத்தனை ஒரு 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 எதையாவது ஒரு வீடியோ வந்து முழுசா பார்க்குறானா, அதுல சக்கரை சுத்தம் போன தூக்கி எரிஞ்சிடறான். எப்படி கொஞ்சம் லோட் ஆகுது லேச்சானா போன தூக்கி எரிஞ்சிடறான். ஏன்னா போன் இதாகுதான், லேட் ஆகுதான், லேக் ஆகுதுன்னு.
அது ஒரு வீடியோவும் 15 செகண்ட் 20 செகண்டுக்கு மேல பாக்குறது இல்லை. இப்படியே ஸ்க்ரால் இப்படி. அவனுக்கு தெரிய வேற செய்யுது, இப்படி தூக்குனா கீழே வரிசை அத்தனை வீடியோ வரும்னு பார்த்துட்டே இருக்க, அதுல ஒன்று தோடுறான். நீங்க பாருங்களேன், கெவி இல்ல ஜேசன் இவங்க யாராவது பார்க்க நீங்க பாத்துருக்கீங்களா? நான் உட்காந்து பார்த்துருக்கேன். இவங்க பண்றது பூரா அப்படித்தான், இப்படியே தள்ளி அவ்வளவுதான். ஒரு 10 செகண்ட்ல 15 செகண்ட் தான், முழு கதையெல்லாம் பாக்குறது இல்லை. நம்மளே நிறைய பேர் எல்லாத்தையும் ஓட்டி தான் பாக்குறோம். என்னோட சேமனே அண்ணே ஒரு ஸ்பீட்ல இல்லைன்னு டபுள் ஸ்பீட்ல வச்சு கேட்கறேன்னு, அப்போதான் சீக்கிரம் கேட்க முடியும்னு கேட்கற ஆளும் இருக்கு. எப்படி? ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க, அதனால உங்களை சீக்கிரம் பேச வச்சிடறேன் அப்படின்னு அப்படியே ஆளுங்க இருக்காங்க. ஏன்னா என்னன்னா நமக்கு பொறுமை இல்லை. ஆனா இங்க ஒரு நம்பிக்கையில பொறுமை உள்ளதா. இப்போ முதலாவது நம்பிக்கை என்றால் என்ன? ஏதோ நல்லது நடக்கும் நம்புறேன் பிரதர். எப்படி? வெயில் அடிக்கும் நம்புறேன், மழை பெய்யும் நம்புறேன், இல்ல அவங்க புருஷன் திருந்து வரணும்னு அனுப்புறேன். ஏன்னா கேள்வி பதில் ஆரம்பிச்ச போது கொஸ்டின் ஆன்சர்ல சூடாயிருச்சுல எல்லாரும், அவர் திருந்து வர நம்புறேன், அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. கரெக்ட் தம்பி, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு அது இல்லை. அந்த நம்பிக்கை இல்லை. பிப்ளிக்கலா ஹோப்புங்கிறது ஏதோ விஷிவாசி திங்கிங் இல்லை. பிப்ளிக்கல் ஹோப்னா அது சர்டனிட்டி ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம். அதே மாதிரி நாம் காணாததை குறித்த ஒரு நிச்சயம். பிப்ளிக்கலா நீங்க ஹோப்னு சொல்லும் போது இட் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன்விசிபிள். நாம் காணாததை குறித்த ஒரு நிச்சயத்தோடு இருப்பதுதான் நம்பிக்கை. பிப்ளிக்கல் ஹோப் அதை தான் சொல்லுது. அருமையா யூத் டிராமா போடும்போது ரோமன்ஸ் 8:24 and 25 கோட் பண்ணாங்க. ரோமர் 8:24-25 என்ன சொல்லுது? For we saved in this hope. என்ன? நாம் இந்த நம்பிக்கையில ரட்சிக்கப்பட்டோம். But hope that is seen is not hope. என்ன? நாம் காண்பது அது நம்பிக்கை இல்லை. காண்றதை குறித்து பார்க்கறது நம்பிக்கை இல்லை. ஆனா என்ன, நம்ம காண்றதை குறித்து நம்பிக்கை இருக்கிறதுனால அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? பாசிங்க ரோமர் 8:24-25 தமிழ்ல. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருத்தன் காண்கிறத நம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதான் ஏற்கனவே இருக்கே. அப்ப என்ன நம்பிக்கை என்பது என்ன? காணாததை குறித்தது, காண்கிறது குறித்தது அல்ல. ஏன்னா இப்ப வாட் யூ ஹவ் சீன், இப்ப நீங்க ராத்திரிக்கு இப்ப டின்னர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி இருக்கலாம். இப்ப இடையில தண்ணி குடிக்க போனேன்னு பார்த்தவங்க ஏற்கனவே டின்னரை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு நம்பிக்கை டின்னர் கிடைக்குமா கிடைக்காத நம்பிக்கை வேணுமா என்ன? ஆல்ரெடி சீன் இட், வரப்போகுது, இதுல என்ன பிரச்சனை, எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப காண்றதை குறிச்ச ஒரு நம்பிக்கை தேவையில்லை. காணாதது குறித்து தான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது சொல்லும்போது 25 வசனம் பாருங்க. நாம் காணாததை நம்பினோமாகில் அது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்பிக்கை இருக்கு, ஆனா இல்லை. நம்பிக்கை இருக்குன்னு கர்த்தர் நல்லவர்னு செய்வார்னு, ஆனா எனக்கு மட்டும் அது கொஞ்சம் கஷ்டம். கர்த்தர் நல்லவர் தான், செய்வாரு. அவர் ஒரு தன்மையும் குறைபட விட மாட்டாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா எனக்கு செய்வாராங்கிறதான் கொஞ்சம் ஒரு பிரச்சனை. என் குடும்பத்துல செய்வாரா, என் எஜுகேஷன்ல செய்வாரா, இல்லை என்னுடைய ஊழியத்துல செய்வாரா, அதுதான் கொஞ்சம் இது. மற்றபடி ஆனா கண்டிப்பா செய்வார், கர்த்தர் செய்வார். பட் என்னன்னா இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்படுவது என்ன, நாம எதிர்காலத்துல நம்முடைய வரப்போகிற காலத்துல கர்த்தர் நிச்சயமா செய்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும் போது எப்படி ரட்சித்தாரு? நாம் பாவிகளாக இருக்கையில் நம்மளுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பிச்சு நம்மளை அவருடைய நீதிமான் என்கிற ஒரு காரியத்தை கொடுத்தார். ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு என்ன, நம்ம ரட்சிக்கப்பட்டோங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி வருது? ஏன்னா அவர் எனக்கு பதிலாக பலியாகி என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லும் போதுதான் நம்ம என்ன பண்றோம்,
அவருடைய வார்த்தையை முழுமையா விசுவாசிக்கிறோம். அதன் மூலமாய் நாம் என்ன பண்றோம்? அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமா நாம் கர்த்தரோடு இருப்போம் என்கிற ஒரு திட நம்பிக்கை நமக்கு எதுல இருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. உங்களை யாருக்காவது அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா தெளிவா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் பாவி என்று என்னை அறிக்கை செய்கிறேன், எனக்காக நீங்க மரித்து பலியானீங்க, உம்மை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்க, நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன் சொல்ற எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து உங்களுக்கு அந்த நிச்சயத்தை கொடுப்பாரு. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா இந்த நிச்சயம் இல்லாததுனால நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனா, இன்னும் அடிப்படை கேள்வியே நிறைய பேருக்கு இருக்கு. எப்படி நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனா, நான் அதை செஞ்சா போவேனா போக மாட்டேனா, இன்னைக்கு கொஸ்டின்ல கேட்டா நான் அவமான பேசினா போனா போக மாட்டேனா, இதை பண்ணா போனா போக மாட்டேனா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் அன்பு செலுத்தி அவருக்கென்று வாழும்போது நிச்சயமாக நீங்க பரலோகம் போவீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமான, அந்த நம்பிக்கை எதுல இருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. வார்த்தையான தேவன் மாம்சமா மாறினார், நமக்காக மரித்தார், அவரை ஏற்றுக்கொள்றோம். அதனால நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பரலோகம் நிச்சயமா போய் சேருவீங்க. அதுதான் வேத வசனம் சொல்லுது. அது சொல்லும்போது தீத்துக்கு எழுதும்போது அது என்ன எழுதுறா? தீத்து 2வது அதிகாரம் 11 இருந்து பாருங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? எல்லா மனிதரையும் ரட்சிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்குது. என்ன? அவர் வரப்போறார், அவர் வருகையில நம்ம காணப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நான் அவரோடு காணப்படுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. நான் மரிச்சா அவர்கிட்ட போவேங்கிற நிச்சயமும் என்கிட்ட முழு நிச்சயம் இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் இருக்கணும். அதுதான் வேத வசனம் போதிக்குது. ஏன்னா நீங்க என்ன இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழாம நீங்க என்ன கர்த்தருக்கு என்று வாழக்கூடியதா, கர்த்தர் மேல அன்பு செலுத்தி வாழும்போது என்ன இந்த நம்பிக்கை செத்து போகாது, அந்த நம்பிக்கை மறைஞ்சு போகாது, அது உங்களை ஒரு தூரமா மாத்தாது, உங்களை ஒரு ஹேசியா மாத்துறதெல்லாம் இருக்காது. மாறாக உங்களுக்கு என்ன கொடுக்கும்? அது ரொம்ப ஒரு நிச்சயத்தை கொடுக்கும். அப்ப சமீபத்தில் ரோமர் 7வது அதிகாரம் எடுக்கும்போது ரோமர் பைபிள் ஸ்டடியில் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தேன். ஏன்னா ரோமர் 7வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது செஞ்சிடறேன், நான் செய்யணும்னு நினைக்கிறது செய்யாம விட்டுறேன், நான் அந்த பாவ சரீரத்தில் இருக்கிறான், ஐயோ நிர்பந்தமான மனுஷன் யாரு நானு, என்னை யாரால ரட்சிக்க முடியும் என்று சொல்லி ரோமர் 7:25 முடிக்கும்போது இது ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய புலம்பலா ஒரு ரட்சிக்கப்படாதவனுடைய புலம்பலாங்கிறது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கும்போது நம்ம அழகா பார்த்தோம். என்ன? அதாவது கர்த்தருக்கு பக்கத்துல வர வர உங்களுக்கு என்ன காட்டும்? ஐயோ நான் ரட்சிக்கப்பட வேண்டும், ஐயோ நான் இன்னும் மாற வேண்டும், ஐயோ நான் இன்னும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு தாக்கம் வரும்போது உங்களுடைய சின்ன பிழை கூட, உங்களுடைய சின்ன பாவங்கள் கூட உங்களுக்கு பெருசா தெரியக்கூடியது. அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு வர வர ஒரு முதிர் நிலைக்கு வருகிறவனுக்கு தான் இந்த சந்தேகம் வரும். ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, நான் இது செய்யக்கூடாது நினைக்கிறேன் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் வருங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா ரோமர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே என்ன, நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்ன, தேவனோடு முதல்ல சமாதானம் பெற்றுட்டோம். We have made peace with God. ஓகே, அடுத்து பாருங்க.
அவர் மூலமாய் நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே. என்ன, நம்ம அவரோட தேவ கிருபை அடைவோம் என்கிற நம்பிக்கை, the hope of God. என்ன, நமக்கு என்ன, அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் நீதிமானானோம். நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய மகிமையில போய் சேருவோங்கிற நம்பிக்கை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா கர்த்தர் கொடுக்கிறாரு. இது நம்மளால நடக்கிற வேலை கிடையாது. This is not a human work. இது ஆவியானவர் கர்த்தர் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் நம்முடைய ரட்சிப்பு கர்த்தரை சார்ந்தது. அவர்தான் நமக்கு, அவர் வருகையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம பொறுமையோடு அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த இது என்ன பண்ணாது, நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அதுல தொடர்ந்து 3வது வசனம் வாசிங்களேன், ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, என்ன பண்ணுது, உபத்திரவம் பொறுமையை கொடுக்குது. அப்போ நீங்க பொறுமையில வளரணும்னு சொன்னா உங்களுக்கு பொறுமை எப்படி வரும்? கர்த்தர் உபத்திரவத்தை கொடுப்பாரு. எப்படி? ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்கன்னா உபத்திரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் பொறுமை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆண்டவரே எனக்கு பொறுமை வேணும் அப்படின்னா ரைட், ஓகேமா, கேட்டுட்டு இந்தா உபத்திரமோ, இதுல பொறுமை இருக்கா பாரு, ஓகே, இதுல தோத்துட்டியா, பரவாயில்ல, அப்ப இன்னும் கொஞ்சம். இப்ப இதுல என்னன்னா நமக்கு ஒரு காரியம் தெரியணும். நீங்க பொறுமை வேணும் கேட்க கேட்க கொஞ்சம் உபத்திர அளவு கூட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்ப நீங்க ஒரு முழுமையான அளவுக்கு வர்றதுக்கு. ஏன்னா பொறுமை என்ன பண்ணும், வாசிங்க, பொறுமை என்ன பண்ணும், பரீட்சையும், பரீட்சை என்ன கொண்டு கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். அதாவது உபத்திரம் பொறுமையை கொடுக்கும், பொறுமை பரீட்சையை கொடுக்கும், பரீட்சை நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கை என்ன பண்ணும், மறுபடியும் உங்களை கர்த்தரை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப என்னன்னா நம்ம கர்த்தரை முழுமையா நம்புகிறோம். அப்ப என்ன, நமக்கு ஒரு பொறுமையை கொடுக்கக்கூடியதாக, அதன் மூலமாய் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக. அப்ப என்ன, இது கர்த்தர் நமக்குள்ள செய்யக்கூடிய ஒரு கிரியை. அதனாலதான் கொலோசியர் 1:27 சொல்லும்போது என்ன சொல்றாரு, பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அதாவது Christ is in you, the hope of the glory of God. கிறிஸ்து உங்களுக்குள் மகிமையாய் இருப்பதே அந்த தேவனுடைய ரகசியம். கிறிஸ்து உங்களுக்குள்ள மகிமையாய் இருப்பதே. நம்ம எல்லாரும் தேவ மகிமையில ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறிக்கொண்டே இருக்கணும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 3:17 சொல்லும்போது என்ன சொல்றாரு, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக கடவோம். அப்ப என்ன, நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு வரக்கூடிய ஒரு மகிமை, அதற்கு பின்பாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையில பரீட்சையில சேர்ந்து சேர்ந்து தேவனை சேர்ந்து கிட்டி சேர சேர ஒவ்வொரு காரியமா மாறி மாறி நாம் பரிசுத்தமாகி கொண்டே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே இருப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேணும். அதனாலதான் அது சொல்லும்போது என்ன சொல்றாரு பவுல், இதுதான் நம்பிக்கையின் ரகசியம் என்று சொல்லக்கூடியதாக. இத எபேசியர் 1:11-12 பாருங்க. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். என்ன, அவருடைய நம்பிக்கைக்கு புகழ்ச்சியாக நாம் இருப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு கிரியை செய்யறாரு. அப்ப நமக்கு பிரியமுள்ள மக்களா மாறும்போது, ஏன்னா நீங்க கிறிஸ்தவனா மாறும்போது நீங்க என்ன பண்றீங்க, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய்,
அதனால 1 யோவான் 3வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை 2-3வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இதுதான் the sanctification process. ஏன்னா நான் கர்த்தரை போல மாறணும், அதற்கேற்றார் போல வாழணுங்கிற ஒரு தாக்கம் அவனுக்குள்ள உள்ளாகுது. அவன் தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் நான் இதை சொல்லும் போது, ஏன்னா இந்த ரட்சிப்பு என்று சொல்லும் போது ஒரு முழுமையாக கிறிஸ்துவுக்கென்று ரட்சிக்கப்பட்டவனோ இல்ல பேருக்கு சொல்லிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதவனுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் சொல்றதுக்கு நான் எப்பயுமே சொல்லி கொடுக்கறது பன்னியும் பூனையும் தான். பூனை என்ன பண்ணும்? சவரி சாக்கடையில விழுந்துரும், எந்திரிச்சு வந்து நாக்கால தன்னைத்தன்னே கழுவி சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணிடும். ஆனா பன்னி என்னதான் கழுவி சென்ட் அடிச்சாலும் சாக்கடையை பார்த்த உடனே ஜம்ப் பண்ணிடும், அதுல சந்தோஷமா கிடக்கும். அதுதான் வித்தியாசம். அப்ப என்ன, நீங்க உங்களை நீங்களே சுத்தம் பண்ணக்கூடியதாக. அதே மாதிரி 2 தீமோத்தேயு 4:8 சொல்லும்போது என்ன சொல்றாரு? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன, நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம்னா நம்ம யாருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நான் அதை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். அந்தி கிறிஸ்துவ நம்ம எதிர்பார்க்கிற ஆளுங்களே கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் யாருடைய, ஏன்னா அந்த மகா ஆனந்த பாக்கியம் தீத்து 2:11-12 வாசிச்சோம் இல்லையா? அந்த மகா ஆனந்த பாக்கியம் பிரசன்னமாகுதலை எதிர்நோக்கி காத்திருக்கிற நமக்கு, we are eagerly waiting for Christ to come. யாரு இந்த உலகத்துல உட்காந்து இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்படுற? பேசாம அவர் கூட எப்பயும் இருந்துட்டு போயிட வேண்டியதானே. அங்க கண்ணீர் இல்ல, கம்பளை இல்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பகல் இரவு இந்த பிரச்சனை கிடையாது. பில்லு கட்டணும் அவசியம் இல்லை, சமைக்கணும் அவசியம் இல்லை, இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போதும் சந்தோஷமா அவர் சமூகத்துல இருக்க போகிறோம். வேற என்னதுக்கு கடவுளை? இங்க இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, முது வலிக்குது, அந்த வலி இந்த வலி, திருகு வலி, அந்த வலின்னு உட்காந்து இதெல்லாம் பண்ணி கடைசியில எந்த ஒரு இது இல்லாம நிம்மதியா இல்லாம இருக்கிறதுக்கு கர்த்தாவே அப்பாடா அப்படின்னு சொல்லி அது அதனாலதான் பாருங்க, எப்பயுமே வயசானவங்களுக்கு வர வர பக்தி கூடிக்கிட்டே போகும். காரணம் என்னன்னா, மனசு விருப்பப்பட்டாலும் சரீரம் ஒத்துழைக்காது. எப்படி வாலிப பிள்ளைங்க அப்படி இல்லை, ஓடுனா டாடதர்னு ஓடுவாங்க. அம்மா கொஞ்சம் ஓடுங்கன்னு சொல்லுங்க, கேப்பா நான் நடக்கிறதே பெரிய காரியம், கர்த்தர் கிருபையில நடக்கிறேன்பாங்க. ஆனா பிள்ளைங்களை ஓட சொல்லுங்க, ஒரு செகண்ட் சொல்லுமா, பை காட்ஸ் கிரேஸ் ஐ அம் ரன்னிங்னு. வாட் ஆர் யூ டாக்கிங், ஐ கேன் ரன், அப்படிதான் பிள்ளை சொல்லும். அதே இது நம்ம அம்மா இருக்காங்க 70 வயசு, நீ அம்மா ஓடுங்க அப்படின்னா, தம்பி கர்த்தர் கிருபையில ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன், இப்பதான் வெயில் அடிச்சு நான் சொட்டர் போடாம இருக்கிறேன், இல்லைன்னா எனக்கு குளிர் ஆட்டிருதுப்பா. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் வயசாகும் போது சரீரம் ஒத்துழைக்காத போது உங்களுக்கு கர்த்தர் எப்போ வருவாரோ, நான் எப்போ அவரை பார்ப்பேன், இல்லை அவர் எப்போ வருவாருன்னு பார்க்கக்கூடியது. வாலிப பிள்ளையா இருக்கும்போது என்ன நினைக்கிறோம்? லெட் மீ என்ஜாய் மை லைஃப், மீ டூ சம்திங் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னென்ன நம்ம எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். அவர் வருவாரு, அவரு கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும்போது தான் இந்த நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறோம். அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்ன பண்றது இல்லைன்னா, தன்னுடைய விசுவாசத்தையோ கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொடுக்கிற நம்பிக்கையை குறித்து அவன் சோர்ந்து போவதே கிடையாது. யோவான் மறுபடியும் எழுதும்போது தன் நிருபத்தில் 1 யோவான் 5:4 சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யாரு ஒரு உலகத்தை ஜெயிக்கிறவன்? ஓவர் கமர்ஸ் என்று சொல்லக்கூடியது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தவங்க தான்
the overcomers of the world என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள 7 சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்க எல்லாம் ஓவர்கம்மர்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அது என்ன பண்ணாது, உங்களுக்கு அந்த நம்பிக்கையை அளிக்காது, அந்த நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணாது, உங்களுடைய நம்பிக்கையை சாகடிக்காது, மாறாக அதை இன்னும் கொஞ்சம் வர்த்திக்க பண்ணும். ஆனா என்னன்னா, ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிலர் வரும்போது முதல்ல ஆர்வமா வருவாங்க, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்க. அவங்க யாருன்னா, மத்தேயு 13வது அதிகாரம் 20-21 அந்த விதைக்கிறவன் ஓமானத்துல சொல்லும்போது அவங்க உடனே முதல்ல எல்லாம் வருவாங்க. அப்புறம் என்ன, வெயில் அடிக்குது, இது அடிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உலக பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு மக்கள்ல வந்துருவாங்க. அப்ப என்னன்னா, இந்த பிப்ளிக்கல் ஹோப் என்று சொல்லுவது நமக்கு இந்த உலகத்துல பிரச்சனை இல்லைன்னு சொல்றது கிடையாது. தவறுதலா புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டேன்னா இனி எனக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி கிறிஸ்து கிட்ட வந்துட்டா போதும் பிரதர், எல்லாம் சரியாயிடும்? இல்லை, அதுக்கு மாற வேணா நிறைய வசனம் இருக்கு. ஆனா என்ன தெரியாதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன நிந்தை வந்தாலும் நீங்க சமாதானமா மேற்கொள்ள முடியும், சந்தோஷமா எதிர்கொள்ள முடியும். இப்ப முதலாவது இந்த ஹோப், இந்த நம்பிக்கை என்ன பண்ணுன்னா, it changes the view how we see ourselves. நாம் நம்மை எப்படி பார்க்கிறோங்கிறத மாற்றக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், அவருடைய மகிமையில இருக்கிறேன். ஆனா ஒரு பூரண மகிமையில அவர் வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதற்காக நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். நான் அவர்கிட்ட போகும்போது அவரை போல மாறப்போகிறேன். அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக போறேன்னு சொல்லும்போது, இப்ப நான் நித்திய காலத்தை எதிர்பார்த்து அப்படி வாழும்போது, இப்ப என்னுடைய பார்வை, என்னுடைய கண்ணோட்டம், the way I look at myself changes completely. ஏன்னா அந்த நித்தியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நான் பூமியில வாழுகிற வாழ்க்கை கொஞ்ச காலம். அப்ப நான் அந்த பூமியில எப்படி வாழ்றேன், இது எனக்கு சொந்தமானதுன்னு நான் வாழல. பேதுரு ரொம்ப அழகா எழுதுகிறாரு. 2 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. நான் சீக்கிரத்துல போறேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கூடாரம், தன்னுடைய சரீரத்தை ஒரு கூடாரம், இது வீடு, இது டெம்பரரி ஹவுஸ், வீடு இல்ல, பில்டிங் கட்டல, கூடாரம். நான் இங்க இருக்கிறேன், அதனால நான் சீக்கிரம் போயிடுவேன். 1 பேதுரு 2:11 பாருங்க, பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள். இந்த பூமியில பரதேசியா தான் இருக்க, உனக்குன்னு சொந்தம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லாமே அது என்ன, உங்களுக்கு உக்கிரான ஊழியம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால எதுவுமே உங்களுக்கு சொந்தமான காரியமே கிடையாது. அப்ப முதல்ல உங்களுடைய கண்ணோட்டம் என்ன பார்க்கிறோம், அந்த பூமிக்கு சொந்தமானவங்க இல்லை, நாங்க அந்நியனும் பரதேசியும், என் வீடு பரலோக, நான் பரலோக பிரஜை. பிலிப்பியர் 3:20 சொல்றது இல்லையா, we are citizens of heaven. சரியா? அடுத்து 2வது என்னன்னா, நம்ம எதை மதிக்கிறோம். hope changes what we value. நாம் எதற்கு மரியாதை அதிகமா கொடுக்கிறோம். ஏன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 19-21 வரை வசனங்களை சொல்லும் போது, நீ என்ன பரலோக சிந்தை உள்ளவனா, பரலோக எண்ணம் உள்ளவனா மாறிடுவ, பூமிக்கு அடுத்தவையில சரியான மனதில உபயோகப்படுத்துவ. 19வது வசனத்துல பாருங்க, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். என்ன, பரலோகத்துல உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்ப என்ன, what we value is heavenly realities. அப்ப என்ன, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு இது பண்ணுவோம், அதுக்கான காரியங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்கறோங்கிறது மாறும், 2வது நம்ம எதை வேல்யூ பண்றோங்கிறது மாறும், அடுத்து 3வதாக அவர் priorities will change. நம்ம எதற்கு பிரதானம், எதற்கு what we give priority என்பது மாறும். தீத்து 2வது அதிகாரத்துல முதல் 13 வசனங்கள்ல பார்க்கும்போது
ரொம்ப அருமையா அதை குறித்து சொல்லியிருக்கிறார். நீங்க எடுத்து பிறகு வாசிங்க. ஏன்னா நமக்கு நேரம் இல்லாதனால நான் இது முழுவதையும் வாசிக்க விரும்பல. ஏன்னா நம்ம இந்த பூமியில இருக்கிற கொஞ்ச காலம், அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாம நம்ம தேவனுக்கு ஏற்ற மக்களாக, தேவனுடைய காரியங்களை செய்யக்கூடியவங்களாக, நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே, நம்முடைய தாளந்து, நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய பணம், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய குடும்பம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்க எல்லா காரியத்தையும் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களாக நம்ம மாற்றுவோமே ஒழிய, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள்ல we will not get obsessed. நான் இதை அமெரிக்கா போகும்போது நிறைய பார்ப்பேன். ஏன்னா அமெரிக்கா போகும்போது எப்படியும் ஏதாவது ஒரு பட்டணத்துல யாராவது ஒருத்தன் புது வீடு வாங்கியிருப்பான். நம்ம அதுக்கு போவோம். அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜெபம் வைப்பாங்க. போனீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஏன்னா அங்கே பூராமே 3000 ஸ்கொயர் ஃபீட்டு, 4000 ஸ்கொயர் ஃபீட்டு, நம்ம வீடெல்லாம் தீப்பெட்டி மாதிரி அவங்க வீடோட கம்பேர் பண்ணும்போது. அவங்க எல்லாமே பெருசாக தான். கிச்சனு நம்ம வீட்டிலேயே நம்ம அங்கேருந்து சில நேரங்களில் ஒரு சில வீட்டுக்கெல்லாம் சாப்பிட போனோம்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து டைனிங் ஹாலுக்கு ஆட்டோ எடுத்து தான் போகணும். அவ்வளோ தூரம் இருக்கும். கிச்சனே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படி நடுவில் ஒரு ஐலண்ட் கிச்சனு, அது இதுன்னு பயங்கரமாக ரொம்ப இதாக பண்ணியிருப்பாங்க. நிறையா வீடுகளில் ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இவ்வளவு வீடு வாங்கினாலும், யார் வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு போனாலும் திரும்பி வரும்போது அவங்க என்ன தெரியுமா பேசுவாங்க, நம்மளும் நம்ம வீட்டில் கிச்சனை மட்டும் அப்படி போட்டிருந்துருக்கலாம், அந்த பாபைக்கு போயிட்டு அந்த இடத்துல வச்சிருந்துருக்கலாம், இந்த டோரை இந்த இடத்துல வச்சிருந்துருக்கலாம், கராச்சை இன்னும் கொஞ்சம் இது பண்ணி 3 கார் நிறுத்துற மாதிரி பண்ணியிருக்கலாம், இல்லை லானை இப்படி போட்டிருக்கலாம். என்ன, இவன் வீடு அவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனாலும் திரும்பி வரும்போது நம்மளும் இப்படி பண்ணியிருக்கலான்னு தான் வருவான். முடியாது. ஏன்னா நம்ம மனசுல திருப்தியே வராது. நீங்க என்னதான் செய்யுங்க. எதுக்கு, நான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன், எதுக்கு ஒரு பொம்மையை வச்சு மேனிக்யூனை வச்சு அதுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறான்? விண்டோல ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு பொம்மையை நிறுத்துறாங்கல்ல, ஒரு லேடியை போட்டு ஒரு படத்தை போட்டு அதை நிறுத்துறாங்க. எதுக்காக? ஒரு நிமிஷம் அப்படி நான் இண்டஸ்ட்ரி விட்டு ஒரு 20 வருஷம் ஆச்சு. அப்பவே நாங்க என்ன தெரியுமா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணோம். அதாவது நீங்க போய் முன்னாடி நின்னீங்கன்னா உங்களை உங்க ஹைட்டு, உங்க பாடியை அது ஸ்கேன் பண்ணி உங்க ஃபிகர் எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்டோர்ல உள்ள எந்த ட்ரெஸ்ஸை போய் சூஸ் பண்ணீங்கனாலும் உங்க போட்டோ போட்டு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு காட்டும். எப்படி வாங்குறதுக்கு முன்னாடியே. அப்ப நீங்க அதை பார்த்துட்டு இப்படி அந்த போட்டோ இப்படி திருப்பி பார்க்கலாம். முன்னாடி நின்னா, சைட்ல திரும்பினா, பின்னாடி திரும்பினா எப்படி இருக்கும் நீங்க போட்டு பார்த்துட்டு அது என்ன அந்த சைஸ் உங்களுக்கு அதே சொல்லும். நீங்க சைஸ் 8 எடு இல்லை 10 எடு. விசுவாசத்துல நீங்க குறைஞ்ச சைஸ் எடுக்க தேவையில்லை, அது கரெக்ட் சைஸ் அதே கொடுக்கும். ஏன்னா சகோதரிகள் நிறைய பேர் ஒரு சைஸ் கம்மியா வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு நான் விசுவாசத்துல வாங்கிட்டு வந்துட்டேன், எப்படி குறைச்சிருவேன், அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை ரிட்டர்ன் கொடுப்பாங்க, இல்லை வேற யாருக்கும் கொடுப்பாங்க. அது நிறைய நடக்கும். சரியா? அப்ப என்னன்னா அது எதுக்காகன்னா உங்களை உலக பிரகாரமா இழுக்கிறதுக்கு. ஆனா நம்ம ப்ரையாரிட்டி என்ன? பரலோகம். அப்ப நான் என்னுடைய காரியங்களை நான் இப்படி செய்யும் போது நான் கர்த்தருக்கு என்று வாழக்கூடியதா. இப்படி நம்பிக்கை வைக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? வாட் ஆர் த ரிவார்ட் ஃபார் த ஹோப்? ரோமர் 15:13 இன்னைக்கு அந்த யூத் வாசிக்கும் போது இந்த செய்தி, இந்த ஸ்கிரிப்சரையும் வாசிச்சாங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என்ன, இப்படி வாழும்போது இங்கேயே உங்களுக்கு சந்தோஷத்தினாலையும் சமாதானத்தினாலையும் தேவன் நிரப்புவார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் உங்களை நிரப்பக்கூடியவரா. அதே மாதிரி ரோமர் 5:2 பார்த்தோம், அவருடைய மகிமையில நம்ம போய் சேரக்கூடியதா. அது மாத்திரமல்ல, இது என்ன பண்ணுது, இந்த நம்பிக்கை நம்மை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. 33வது சங்கீதம் 18வது வசனம் பாருங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது நமக்கு என்ன கொடுக்குது? பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதா.
31வது சங்கீதம் 24வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள். எல்லோரும் திடமனதராயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஏன்னா அந்த நம்பிக்கையை உள்ள கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த ஹோப் வந்து இட்ஸ் நாட் அ ஹியூமன் ஒர்க், இட் இஸ் அ காட்ஸ் ஒர்க் என்று சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல, இது உங்களுக்கு பொறுமையும் உங்களுக்கு ஆறுதலையும் ஈவன் மரணத்தையும் வந்து என்ன சொல்லுது, எதிர்பார்த்து பேஸ் பண்ணக்கூடியதா. 1 தெசலோனிக்கர் 4:13 பாருங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், அதாவது மரணம் அடைந்தவர்களை நிறுத்தம், நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அது என்ன அறிவில்லாம நீங்க தூக்கிக்க தேவையில்லை. ஏன்னா மரிச்சா அடுத்த நிமிஷம் நம்ம கர்த்தர் கூட இருப்போங்கிற ஒரு திட நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. அது மாத்திரம் இல்ல, ஊழியத்திலையும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். 1 தீமோத்தேயு 4:10. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர் மேல நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட நம்பிக்கையை how can we increase our faith and hope in God? முதல்ல அவருடைய வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்வதன் மூலமாய். ரோமர் 15:4 என்னன்னா, முன்னாடி குறிக்கப்பட்டவைகள் எழுதப்பட்டவைகள் எல்லாம் எதற்காக? நமக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும்படியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ரோமர் 15:4 அதுதான். ஏன்னா நமக்காக முன்னாடி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கொலோசேயர் 1வது அதிகாரம் 5வது 6வது வசனத்துல பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது. எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்த அந்த வார்த்தை உங்களுக்கு வந்துச்சு. அதை கேட்டு நீங்க விசுவாசிச்ச போது உங்களுக்குள்ளேயும் பலன் தரக்கூடியதா, உங்களுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இது கொடுக்கக்கூடியதா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபையில நம்ம நிலைத்திருக்க கிருபை பாராட்டுகிறது. 2 தெசலோனிக்கர் 2:16 பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும். அதாவது என்னன்னா, இப்படிப்பட்ட நம்பிக்கையில வளரும் போது நம்ம என்னன்னா, நமக்கு எப்படி தெசலோனிக்க சபைக்கு வந்துச்சோ அதே போல நம்ம மேல நிந்தை, போராட்டம், துன்பங்கள் வரும்போது என்ன செய்ய முடியும்னா 3 காரியம். 1, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். 2வது, இதற்கு முன்பாக ஓடி முடித்தவர்களுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களா இருக்கணும். 3வது, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் சரியான முறையில அவருடைய மக்களுக்கு துன்பம் கொடுக்கிறவங்கள சரியான முறையில நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இப்படி இதுல பாடுகளுக்கு மத்தியில துன்பங்களுக்கு போகும்போது நீங்க கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். குயிக்கா ஒரு 2-3 வசனம் மட்டும் பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் 2:13 பாருங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. விசுவாசிச்சு நீங்க நம்பிக்கையா இருக்கும்போது உங்களுக்குள்ள அது பலனும் செய்கிறது. அது தெசலோனிக்க சபையிலையும் பலனை கொடுத்துச்சு. உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தை நிச்சயமாக பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும். 2வது, இதுல என்னன்னா, இதற்கு முன்பாக ஓடி முடித்தவங்களுடைய விசுவாசத்தை நம்ம பின்பற்றும் போது நமக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். 1 தெசலோனிக்கர் 2:14 பாருங்க. 13 பார்த்தா 14வது பாருங்க. எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி. நீங்க யாரு? யூதேயா தேசத்துல இதேதான் வந்துச்சு பிரச்சனை. அவங்க இவ்வளவு பாடுகள் போராட்டங்கள்ல பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள போல நீங்களும் நடந்து கொண்டீங்க. அவங்க எப்படி இந்த போராட்டங்கள், நிந்தைகள், பாடுகள்,
அவங்களை என்னெல்லாம் துன்பப்படுத்தினாங்களோ, அப்ப எப்படி யூதேயா தேசம் வந்து அங்கிருந்து சபைகள் வந்து எப்படி போச்சோ அதே மாதிரி நீங்களும் அவங்கள ஒரு முன்மாதிரியா வைத்து கற்றுக்கொண்டீங்க. இப்ப என்ன, நம்ம சபைகள்ல ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு சாட்சி சொல்லும்போது இல்ல ஏதாவது ஒரு இது போகும்போது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், எப்படி நம்மளும் அவங்கள போல விசுவாசத்துல இருக்க முடியும்னு. நம்ம சமீபத்துல ஒரு லேடிஸ் ஒரு 3 சகோதரிகள் வந்து சாட்சி சொன்னாங்க. ஒருத்தங்க எப்படி மிஸ்கேரேஜில் போனாங்க, ஒருத்தங்களுக்கு எப்படி வந்து ஒரு பார்ஷியல் பால்சி வந்தது, அதுல எப்படி அவங்க வெளியே வந்தாங்க. இப்ப நம்ம எல்லாரும் ஆல்வினுக்கு ஜெபம் பண்றோம், எப்படி அந்த பையன் வந்து அவ்வளோ தூரம் போய் இப்ப எப்படி கர்த்தர் கொண்டு வர்றாருன்னு. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இந்த மாதிரி போகும்போது நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கர்த்தர் உண்மையுள்ளவர் அவங்களுக்கு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க மூலமா கற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நம்பிக்கையும் பொறுமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியா 3வது, இப்படி போகும்போது என்ன பண்ணுதுன்னா, கர்த்தருக்கென்று வாழும்போது நம்மளை யாரு வந்து துன்பப்படுத்துறாங்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமா சரியான முறையில நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லக்கூடியதான். அதே 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல 14 இருந்து 16 வரை வாசிங்களேன். எப்படி எனில் சகோதரரே, எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனை ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளாய் இருந்து தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பாவத்தை நிறைவாக்குறாங்க, அதற்கான தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனா நம்ம என்ன, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசிச்சு நம்பிக்கையிலும் பொறுமையிலும் வளரக்கூடிய மக்களாக வளர்வதற்கு. அப்ப என்னன்னா, நம்ம இந்த தெசலோனிக்கே சபையில பார்க்கும்போது எவ்வளவு அழகா தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய விசுவாசத்திலும் தேவனுடைய நம்பிக்கையிலும் வளர்ந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியக்கூடியதா இருந்தது. அப்ப நம்ம சபையும் எப்படி இருக்கணும், இதே மாதிரி விசுவாசத்துல நம்ம கிரியை செய்யக்கூடிய மக்களா. எது இது எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுதுன்னா, விசுவாசத்தினுடைய கிரியா இருக்கும், நம்பிக்கையோட கூடிய பொறுமையா இருக்கணும்னா, ரெண்டையும் மோட்டிவேட் பண்ணுவது என்னன்னா அன்பு. தேவன் பேர்ல வைத்திருக்கிற அன்பு. இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர்ல ஒரு 2 பக்கத்திலையும் வந்த ஒரு காரியம் என்ன, இவங்க மாறணுமா அவங்க மாறணுமா. நீங்க தேவன் பேர்ல அன்பு செலுத்தக்கூடிய மக்களா இருந்தா நீங்க அவங்க மாறணுங்கிறத காட்டிலும், கர்த்தரே நான் எங்க மாறணும் என்கிட்ட சொல்லுங்க, அவங்கள மாத்துங்கன்ற ஜெபத்தை விட்டுட்டு என்னைய மாத்துங்கன்னு ஜெபம் பண்ணுவீங்க. நான் மாறணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம கற்றுக்கொள்வது வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லை. நல்லா கவனிங்க, நம்ம நிறைய நேரங்கள்ல கற்றுக்கொள்வது நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து இல்ல மற்றவர்கள்ட்ட இருந்து. அதனால என்ன பார்க்கிறோம், நம்ம அவங்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம நல்லவன் நினைக்கிறோம். இப்ப நான் பெருவாரியான சகோதரர்கிட்ட கேளுங்க, எங்க அப்பாவை காட்டிலும் நான் நிறைய வேலை என் வீட்டுல செய்யறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க. எங்க அப்பா உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆய் அப்படின்னாருன்னா வரும் காஃபி. அவர் மிரட்டினாருன்னா எங்க அம்மா பயந்து போய் எல்லாம் செய்வாங்க. நான் பாரு, நானே வந்து கிச்சன்ல பாத்திரம் கழுவி கொடுக்குறேன். இது நிறைய ஆண்களுடைய காரியம். ஏன்னா கத்துக்கொள்றது எங்க கத்துக்கொள்றாங்க, அப்பா பாக்குறாங்க, சித்தப்பா பாக்குறாங்க, மாமா பாக்குறாங்க. ஒரு சிலர் என்ன கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா அப்போட்ட அடிச்சதையும் பார்த்துருப்பீங்க. அவரெல்லாம் அடிப்பார், எங்க விட்டார்னா எப்படி இருக்கு தெரியுமா, நானும் அப்படியே செய்யறேன், நான் கனிவா தான் பேசுறேன். அந்த கனிவுக்கு அடையாளம் வேற. உங்களுடைய கனிவு அடுத்தவங்களுக்கு கனிவா இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்ப என்னன்னா, நம்ம எப்படி கத்துக்கொள்ளனா, வேத வசனத்தின் அடிப்படையில அன்பு செலுத்தக்கூடியதான். வாட் should be the driving force behind us அப்படின்னு சொன்னா அன்பு தான் இருக்கும். அன்பின் அடிப்படையில நீங்க காரியங்கள் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா
நிச்சயமா உங்ககிட்ட விசுவாசத்தின் கிரியையும் பார்க்க முடியும், உங்ககிட்ட பொறுமையுடைய நம்பிக்கையும் பார்க்க முடியும். இது ரெண்டையும் செய்யறது அந்த தேவ அன்பு. லெட் லவ் மோட்டிவேட் அஸ். தேவ அன்பு நம்மை உந்தி தள்ளட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. The love of Christ compels me. அதனாலதான் எல்லாவற்றையும் விட்டுட்டு எதையும் இழக்க தயார் என்று சொல்லக்கூடியதா ஆண்டவர் அவருக்காக ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய ஒருத்தரா இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு வசனம் தெரியுதோ தெரியலையோ, ஓகே, listen very carefully. Whether you know how many scriptures, whether you know how many you can memorize and you can say, if you can't love one another, then you are nothing but only an actor. அது யாரா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, if you do not motivated by God's love to love fellow brothers and sisters, then you are nothing but an actor in Christ. அவ்வளவுதான். நீங்க ஒரு நடிகன் தான். அதுக்கு பைபிள்ல ஹிப்போக்ரேட்னு பேரு, நம்ம பாசையில அதுக்கு பேர் நடிகன். அப்ப என்னன்னா, உங்களை தேவனுடைய அன்பு நெருக்கி ஏவட்டும், உங்கள் மூலமாய் கர்த்தருடைய அன்பை மக்கள் காணட்டும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க சபைக்குள்ள நம்ம செலுத்தக்கூடிய அன்பு என்னவா இருக்கணும்னா, கர்த்தர் பார்த்து சொல்லணும், இதோ இது என்னுடைய சபைன்னு. பழைய ஏற்பாட்டுல பார்த்தாருன்னா ஒரு யோபுவை காட்ட முடியும். இதோ பாரு, உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், தீமையை வெறுக்கிறவன். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சாத்தானை கூப்பிட்டு காட்டணும்னா என்ன காட்டணும்? எங்கப்பா போயிட்டு வந்த? லண்டனுக்கு போயிட்டு வந்தேன். ஐயா, எங்க சர்ச்சை என் சபையை பார்த்தியா? என் மனவாட்டியா என் சபையை பார்த்தியா? அவங்க பார்த்தியா அந்த கிறிஸ்தவ ஐக்கியத்துல எப்படி இருக்கிறாங்க பார்த்தியா? அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் ஒரு முன் உதாரணம் உள்ள ஒரு சபையாய் வாழ்வோம். அதற்கு கர்த்தர் நமக்கு எல்லா கிருபை வரங்களையும் கொடுக்கட்டும். நமக்கு கொடுக்கப்படுகிற வரங்கள், தாளந்துகள் எல்லாமே ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும், ஒருத்தரை ஒருத்தர் அன்பிலும் தேவ நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வளர்க்கக்கூடியதாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம்ம எல்லாம் எளிமை நின்று ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே எங்களுடைய சபைக்காய் நன்றி, எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி என்று எல்லாரும் வாய்களை திறந்து ஒவ்வொருத்தருக்கா நன்றி சொல்லக்கூடிய மக்களா ஆண்டவரே எங்க மத்தியில அவ்வளவு அருமையான சகோதர சகோதரிகளை கொடுத்துருக்கீங்க. ஆராதனை நடத்துவதற்கு அத்தனை சகோதர சகோதரிகளை கொடுத்துருக்கீங்க. இசைக்கருவிகளை வாசிக்கிறதுக்கு ஆளுங்களை கொடுத்துருக்கீங்க. மியூசிக் சிஸ்டம் போடுறதுக்கு, சவுண்ட் சிஸ்டம் போடுறதுக்கு, ஆண்டவரே பேக்ரவுண்டு வேலை பார்க்கறதுக்கு, சமைக்கிறதுக்கு, ஆண்டவரே சர்ச்சு செட்டப் பண்றதுக்கு, காணிக்கை கொடுக்கறதற்கு, மற்றவர்களுக்கு பொருள் உதவி செய்வதற்கு, இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் எங்களால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அநேக மக்களை எழுப்பியிருக்கிறீங்களே, அதற்காய் நன்றி நன்றி என்று சொல்லக்கூடியதா எல்லாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு Thank you Lord for this church. Thank you Lord for my fellow brothers and sisters. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை ஒரு சபையாய் கொண்டு வந்திருக்கீங்க, எங்களை ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே எங்களை இணைத்திருக்கிறீங்க. அந்த இணைப்பின் நோக்கத்தை புரிந்தவர்களாய் ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாய், அந்த அன்பினாலே ஏவப்பட்டவர்களாய், ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வேரூன்றியவர்களாய், உமக்கு ஒரு உண்மையுள்ள சபையாய், உமக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு பிள்ளைகளாய் இந்த பூமியில சஞ்சரிக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுங்க. ஆண்டவரே எங்களுக்குள்ள உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும். ஆண்டவரே ரோமர் 5:5 சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய இருதயங்களில் தேவ அன்பை ஊற்ற வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே குற்றங்களை குறைகளை மீறி பார்க்கக்கூடிய ஒரு கண்களை கொடுங்க. ஆண்டவரே குற்றங்கள் குறைகளை மீறி ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய காரியங்களை கொடுங்க. ஆண்டவரே குற்றம் பாராமல் குறைகள் பாராமல் ஆண்டவரே அன்பையும் அவர்கள் செய்கிற பிரயாசத்தை பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுங்க. ஆண்டவரே அப்படி செய்ய வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் ஒரு விசை எங்களுடைய சபைக்காய் நன்றி. ஆண்டவரே இதோ தெசலோனிக்க சபையை போல ஆண்டவரே ஒரு ட்ரையம்பன்ட் சர்ச்சாய்,
ஒரு வெற்றிகரமான சபையாய், ஆண்டவரே உமக்கு நல்ல சாட்சி உள்ள சபையாய் இந்த சபை இருக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.